திமுக முன்னாள் மத்திய அமைச்சர் தயாநிதி மாறன் ஏர்செல் நிறுவன அதிபரை மிரட்டி அந்நிறுவனத்தின் பங்குகளை மலேசியாவின் மேக்சிஸ் நிறுவனத்திற்கு விற்பனை செய்ய வைத்த முறைகேட்டில் அப்போதைய நிதியமைச்சர் ப. சிதம்பரத்திற்கும் அவரது மகன் கார்த்தி சிதம்பரத்திற்கும் தொடர்புள்ளதால் அவர்கள் மீதும் விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என நாடாளுமன்றத்தில் அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. முந்தைய மத்திய காங்கிரஸ் கூட்டணி அரசில் திமுகவைச் சேர்ந்த தயாநிதி மாறன் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சராக பதவி வகித்த போது கடந்த 2004ஆம் ஆண்டு ஏர்செல் நிறுவன அதிபர் சிவசங்கரன் கைபேசி சேவைக்கான உரிமங்கள் கோரியிருந்தார். அவரை 2006ஆம் ஆண்டு வரை அலைக்கழித்த தயாநிதி மாறன் ஒரு கட்டத்தில் மிரட்டி ஏர்செல்லின் பங்குகளை தனது நண்பரான அனந்த கிருஷ்ணனின் மேக்சிஸ் நிறுவனத்திற்கு விற்கச் செய்ததற்கான ஆதாரங்களை சிபிஐ கைப்பற்றியது. மேலும் அந்த மேக்சிஸ் நிறுவனம் 2006ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் தயாநிதி மாறன் அமைச்சராக இருந்த தொலைத்தொடர்பு துறையிடம் இருந்து 14 உரிமங்களை பெற்றதையும் அதற்கு பதிலாக அடுத்த மாதமே சன் நெட்வொர்க்கில் அந்நிறுவனம் 600 கோடி ரூபாய் முதலீடு செய்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் அதற்கடுத்த மாதமே அதனை சன் எஃப்எம்மில் 111 கோடி ரூபாய் முதலீடு செய்ததையும் சிபிஐ கண்டறிந்தது. மேலும் இந்த அந்நிய மூலதன முதலீட்டுக்கு அப்போதைய நிதியமைச்சர் ப. சிதம்பரத்தின் கீழ் உள்ள அந்நிய முதலீட்டு கண்காணிப்பு வாரியம் அனுமதி அளித்துள்ளதையும் அதற்கு பிரதி உபகாரமாக ப. சிதம்பரத்தின் மகன் கார்த்தி சிதம்பரம் 94% பங்குகள் பெற்றுள்ள ஆஸ்பிரிட்ஜ் ஹோல்டிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்திற்கு 26 லட்சம் ரூபாய் முறைகேடாக வழங்கப்பட்டுள்ளதையும் சிபிஐ கண்டுபிடித்தது. இந்த பேரம் குறித்து தயாநிதி மாறன் சகோதரர்களிடம் விசாரணை நடத்துவதுடன் ப. சிதம்பரம் மற்றும் அவரது மகன் கார்த்தி சிதம்பரத்திடமும் விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என நாடாளுமன்ற மக்களவையில் இன்று அஇஅதிமுக குழு தலைவர் டாக்டர் மு. தம்பிதுரை கேட்டுக் கொண்டார். There is absolute involvement of the then finance minister and his son in the Aircel Maxis deal done by the former telecom minister. The CBI is unnecessarily delaying in questioning them. Therefore, I am requesting, Madam, through you, let the CBI take serious action enquiring the former finance minister and his son. இந்நிலையில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் பல்வேறு பிரச்சினைகளை எழுப்ப முயன்றதால் ஏற்பட்ட அமளி காரணமாக மக்களவை சபாநாயகர் திருமதி சுமித்ரா மகாஜன் மக்களவையை நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைத்தார்.